எஸ்ஐபி பாஸ் பண்ணலாமா? எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணலாமா? இல்ல எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் லாஸ்ட் 1 மந்த்தா நெறைய வருது. இது இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அண்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்களோ ஒரு பேனிக், ஒரு பயம். இதுவரைக்கும் எதுவுமே கேள்வி கேட்காதவங்க கூட, "சார் என்ன ஆச்சு? மார்க்கெட் குறைஞ்சுக்கிட்டே போகுதே! இது எப்போ நிக்கும்? இது இப்படியே போச்சுன்னா என் பணம் போயிடுமா?" இந்த மாதிரி ஒரு பயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் லாஸ்ட் 5 இயர்ஸா யாருமே பார்க்கல அப்படின்னு தான் சொல்லணும். கோவிடுக்கு முன்னாடி, கோவிடுக்கு அப்புறம் அப்படின்னு இன்வெஸ்டர்ஸ பிரிச்சுக்கலாம். கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மட்டும் தான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். நான் வந்து 2014லேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன். 2007, 8லேருந்து நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி, ஸ்டாக் பத்தினா, மேகசைன்ஸோ, ஹார்ட் காப்பி, பிசிக்கல் காப்பீஸ் வாங்கணும். இல்ல பிளாக்ஸ் படிக்கணும். மனி கண்ட்ரோல் மாரி ஒரு சில வெப்சைட்ஸ் இருந்தது. 2020க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு புது செட் ஆஃப் பீப்பிளே கிரியேட் ஆயிட்டாங்க. அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்? எப்படி டாக்ஸ் சேவ் பண்ணணும்? எக்கச்சக்க கேட்டகரிஸ், எக்கச்சக்க அவேர்னஸ் வீடியோஸ், Instagram ரீல்ஸ், YouTubeன்னு வந்துருச்சு. பிளாக்ஸ தாண்டி இவங்களோட ரீச் வந்து இன்னும் அதிகமா இருந்தது. விஷயமே தெரியாதவங்க கூட, அதாவது எதுவுமே தெரியாதவங்க கூட ஸ்டாக் மார்க்கெட் பத்தி, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். ஆனா, இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல நெறைய பேர் பார்க்காத, தெரியாத ஒரே விஷயம் கரெக்ஷன். ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கரெக்ஷன் ஆச்சுன்னா, எஸ்ஐபி கன்டின்யூ பண்ணலாமா? நிறுத்தலாமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். அது பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஓக் கேபிட்டல் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஏஎம்சி. அவங்க வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி எஸ்ஐபியோட பேசிக் டவுட்ஸ பத்தி ஒரு எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி பண்ணி, லாஸ்ட் ஒரு 20, 25 வருஷம் டேட்டாவ அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் அப்போ எஸ்ஐபி பாஸ் பண்ணலாமா? இல்ல ஸ்டாப் பண்ணலாமான்னு அனலைஸ் பண்ணும்போது, மார்க்கெட் எப்போ ரெக்கவர் ஆகும்? மார்க்கெட் எப்போ மறுபடியும் குறையும்? அப்படின்ற டேட்டா யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த பெஸ்ட் லாஸ்ட் 25 இயர்ஸ் ஸ்டடியில பார்த்தீங்கன்னா, அந்த பெஸ்ட் டேஸ் டூ ரீஸ்டார்ட் அப்படின்ற பாயிண்ட்டையும், கரெக்ஷன் அவாய்ட் பண்ண டைம்லயும் அனலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சது, மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்றது தான். மார்க்கெட் டாப்ல போட்டாலும், பாட்டம்ல போட்டாலும் அப்படின்ற ஸ்டடியில இத நீங்க பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா, டாப்ல போடும்போது டிலே காஸ்ட் அவாய்ட் பண்றாங்க. பாட்டம்ல போட்டா உங்களுக்கு வந்து கீழ வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நாள் அப்படின்றத பொறுத்து. கிட்டத்தட்ட ஒரு 2008 to 10லாம் பார்த்தீங்கன்னா, பாட்டம் வந்து 1 1/2 வருஷம் இருக்கும். அப்போ உங்களோட டிஃபரன்ஸ் ஆஃப் அமௌண்ட் டாப் டூ பாட்டம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது பெரிய அளவுல இருந்தது. ஒரு 20, 30 லட்சத்துக்கு மேல. பட் ஆனா ஒரு 6 மாசம், 1 வருஷம் அப்படின்னும்போது பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஸோ நீங்க பாஸோ இல்லைனா ஸ்டாப்போ பண்றேன்னு யோசிக்கும்போது, மறுபடியும் எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் குறைஞ்சிருக்கு. அப்போ யூனிட்ஸ் வந்து அதிகமா பை பண்ணுவீங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோல கிளியரா உங்களுக்கு ஒரு ஃபண்ட வச்சு எக்ஸாம்பிள் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். ஏன்னா அந்த ஃபண்ட் எக்ஸாம்பிள்ல ஒரு ஃபண்டோட வேல்யூ என்ஏவி ரூ. 10லேருந்து ரூ. 5 ஆகி மறுபடியும் ரூ. 12 ஆகும்போது, அந்த 3 இயர்ஸ் என்ஏவியே பீட் பண்ணல. ரூ. 10 கிராஸ் பண்ணல. பட் ஸ்டில் அந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேல ரிட்டர்ன்ஸ் குடுத்துரும். எஃப்டியை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் தான் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நடக்கும். எப்போ நமக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னா, நீங்க போட்டதுலேருந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. லாஸ்ட் 1 இயர்ல போட்டவங்களுக்கு மட்டும் தான் எஸ்ஐபில இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். லாஸ்ட் 2 வருஷமா போட்டிருக்கீங்க. இல்லன்னா அடுத்த 1 இயர் கன்டின்யூ பண்ணீங்க. இந்த லாஸ்ட் 1 இயர், 2 இயர் போட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா வரும். ஏன்னா, நீங்க போட்ட என்ஏவிலேருந்து கீழ வந்திருக்கு. மறுபடியும் பீக்ல போகுதுன்னும்போது, கண்டிப்பா பாசிட்டிவ் இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் காஸ்ட் வந்து குறையும். ரூ. 10 இருக்கிறதுக்கு பதில் ரூ. 5லயும் பை பண்ணியிருக்கீங்கன்னும்போது, ஆவரேஜ் காஸ்ட் ரூ. 8 or 9 ஆகும். ஒன்ஸ் அது ரூ. 10 கிராஸ் ஆகும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 10% ப்ராஃபிட்டாவது நிக்கும். ஸோ இந்த ஒரு ரீசன்க்காக இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல எஸ்ஐபியை பாஸ், ஸ்டாப் பண்ணாதீங்க. உங்களால பணம் கட்ட முடியல, பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல அப்படின்னா, ஒரு எஸ்ஐபியை ஸ்கிப் பண்ணலாம். இப்போ ஒரு 3 மாசம் இல்லன்னும்போது எஸ்ஐபியை பாஸ் பண்ணலாம். இது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லயும் மேக்ஸிமம் அவைலபிளா இருக்கு. கேன்சல் பண்றது தான் ஸ்டாப் பண்றது. என்னால கட்ட முடியாது அப்படின்றது. உங்களுக்கு ரிட்டயர்மெண்ட் ஆக போகுது, இல்லன்னா உங்களால நீங்க இன்வெஸ்டர் கேட்டகரி ரெசிடென்ஷியல் இந்தியாவிலேருந்து என்ஆர்ஐ மாறுறீங்க. இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரீசனுக்காக நீங்க கேன்சல் பண்ணலாம். பட் அதை தாண்டி மார்க்கெட்னால கேன்சல் பண்ண போறீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு தப்பான முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான ரீசன், லாஸ்ட் ஒரு பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் எப்பலாம் இப்போ நெகட்டிவா இருக்கே, நான் இப்படியே கன்டின்யூ ஆனா என்ன ஆகும் அப்படின்னும்போது, எப்போ நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாலும் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த டைம் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு. 8 இயர்ஸ் அண்ட் அபோவ் போச்சுன்னா 100% ஆஃப் த டைம் பாசிட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. அண்ட் மோர் தேன் 10% ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 வருஷத்தை தாண்டும்போது 92%, 98, 99% இன்னும் அதிகமாக தான் ஆகுது. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எஸ்ஐபியை ஒரு 1 or 2 இயர், 3 இயர் ஜேர்னியா பார்க்காம லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன். ஒரு வீடு வாங்கினா 20, 30 வருஷம்னு சொல்றோம். ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தா குறைஞ்சது 15, 20 வருஷம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கும்.
ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாலும் லாங் டேர்ம் கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ அதுவும் 20-30 வருஷம்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ். 5 இயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் போடுங்க. 6 to 7 இயர்ஸ் அண்ட் அபோவ்னு பார்க்கும்போது ஸ்மால் அண்ட் மிட் கேப் தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த 6-7 இயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் ஸ்மால் அண்ட் மிட் கேப்பில் கிடைக்கும். இப்போ ஸ்மால் அண்ட் மிட் கேப் கிட்டத்தட்ட 20% கரெக்ஷன் ஆயிடுச்சு, கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னா, கரெக்ஷன் ஆனால் உங்கள் யூனிட்ஸ் அதிகமாக பை பண்ண போகிறீங்க, தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்றது தான் என்னோட பதில். ஸோ சில பேர் வந்து நான் இந்த ஃபண்டு வந்து எனக்கு 10% குறைஞ்சிருக்கு, பட் அதே மிட் கேப்பில் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு 8% தான் குறைஞ்சிருக்கு, நான் மாற்றிட்டுமா? இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மாற்றும் போது இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன லாஜிக் யூஸ் பண்ணாருன்னு தெரியாது, இந்த ஃபண்ட் மேனேஜர் அதிகமாக குறைஞ்ச ஃபண்ட் மேனேஜர் என்ன லாஜிக் யூஸ் பண்ணாருன்னு தெரியாது. ஸோ அந்த லாஜிக்லாம் தெரியாமல் நீங்கள் மாற்றும் போது 8% குறைஞ்ச ஃபண்ட் வேல்யூ மேபி அடுத்த மாதம் இன்னும் குறையலாம், இல்லைனா 8%லேருந்து ரெக்கவர் ஆகலாம். 10% குறைஞ்சது குறைஞ்ச வேகத்தில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஏன்னா அந்த ஸ்டாக் மேலே கன்விக்ஷன் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் அவசரப்பட்டு இப்போ இருக்கிற மார்க்கெட் டிசிஷனை வச்சு, மார்க்கெட் கரெக்ஷனோ வேல்யூவேஷனை வச்சு ஒரு ஃபண்டை மாற்றுறது, ஸ்விட்ச் பண்ணுறது, இல்லை மொத்த பணத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், லம்சமாக போட்ட பணத்தை நான் எடுத்துடுறேன் வெளியில் அப்படின்னு ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சது 4-5 இயர்ஸ் இல்லாமல் யாரும் உள்ளே வராதிங்கன்னு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். 5 இயர்ஸ் ஆச்சு, என்னோட பாசிட்டிவ் 20%க்கு மேலே இருந்த ரிட்டர்ன்ஸ் 15-16% வந்துடுச்சு, ஸ்டில் எஃப்டியை விட அதிக ரிட்டர்ன்ஸ் தான். அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். யூனிட்ஸ் பை பண்ண மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது 15-16லேருந்து மறுபடியும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஸோ ஷார்ட் டேர்மாக யோசிக்காமல் லாங் டேர்ம் யோசிங்க. அடுத்த 3 months டவுட் எதாவது இருந்ததுன்னா ரீச் அவுட் பண்ணுங்கள். பி ஹாப்பி டு ஆன்சர்.